மோத்திச்சூர் லட்டு செய்கிறதுக்கு இந்த கப்பில் ஒன்றே முக்கால் கப்பு சுகரு, அதுக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றி அந்த சுகரை நல்லா கரைச்சிக்கிடுவோம். ஃபுட் கலர் சேர்த்துக்கிடுவோம். ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் இந்த பிசு பிசுப்பு தன்மை வந்துருச்சு. இதை இறக்கி வச்சுட்டு பூந்தி பொரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் மாவு, ஆரஞ்சு ஃபுட் கலர் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இது தண்ணி ஊற்றி நல்லா லிக்விடாக கலந்துக்கிறணும். இந்த பதத்தில் மாவு கரைச்சி வச்சுக்கிட்டு இடையில இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். இது மாதிரி எல்லா மாவையும் முருகலாகாமல் வேக வச்சு எடுத்துக்கிறணும். இப்போ அந்த மாவை பூரா நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் விப் மோடில் அரைச்சிட்டு வந்துடுறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்ச இந்த பூந்திகளை இந்த சக்கரை பாகில் சேர்த்துக்கணும். இந்த அரைச்ச இந்த பூந்தி லட்டுகளை மிக்ஸி ஜாரில் போட்டு விப் மோடில் அரைச்சிட்டு வந்தோம். அதை இந்த சுகர் சிரப்பில் போட்டு நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். அது நல்லா வெந்து அது முழுகி சாஃப்டாயிரும். வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். ஸோ தயாராகிடுச்சு. இது ஆறினவனையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா ஆறணும். நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ முந்திரி திராட்சை வறுத்ததை இந்த நெய்யோடு சேர்த்து இந்த லட்டு பிடிக்கிறதுல சேர்த்துக்குவோம். இப்போ எல்லா லட்டையும் உருண்டை பிடிச்சிக்கிறோம். சுவையான சாஃப்டான மோத்திச்சூர் லட்டு ரெடி.